இந்திரன் பண்பாட்டு நலச்சங்கம் தஞ்சாவூர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற திருவாளர் ஜெயராமன் அவர்களுக்கு முதல்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டி தொட்டி எல்லாம் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகம் முழுவதிலிருந்தும் வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டத்திலே முன்னால் பேசிய தலைவர்கள், மடாதிபதிகள், ஆய்வாளர்கள், அறிவாளர்கள், கட்டுரையாளர்கள் அனைவருமே வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இந்த ஊடகத்தில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்கின்ற ஊடகவியலாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு தக்கபடியாக பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது ஆர்ப்பாட்டத்தை ஆங்காங்கு இருந்து ஒளிபரிக்குமாக கேட்கின்ற ஒலி ஓசையை கேட்கின்ற மக்களே, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் முதல் முறையாக அல்ல. நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஏற்கனவே உயர்ந்த இனம். உலகத்திலே தோன்றிய மாநில வர்க்கத்திலே முதல் இனமாக தோன்றிய இனம் தேவேந்திரகுல வேளாளர் இனமே. இந்த தேவேந்திரகுல வேளாளர் இனம் என்பதாலே இவர்கள் என்ற பேசுகின்ற மொழி தாய்மொழியாம் தமிழ் மொழியே. செம்மொழி தமிழுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் அனைவருமே. இந்த தேசிய மொழியாம் செம்மொழி தமிழ் மொழிக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு எவருக்குமே உரிமை இல்லை. இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு உரிமை உடையவர்கள் என்பதால் இந்த செம்மொழி தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கோருகின்ற ஆர்ப்பாட்டம் கவலை ஈர்ப்பில் சொல்லுகின்றது வெளியேற்று வெளியேற்று, பட்டியலை விட்டு வெளியேற்று என்பது எங்களது முதல் கோரிக்கை அல்ல. நாங்கள் 1936 ஆண்டுக்கு முன்பு வரை உயர்ந்த இனமாக பிசி பட்டியலில் தான் இருந்தோம். முதலாக நாங்கள் இப்போதே கோரவில்லை, கேட்கவில்லை. நாங்கள் ஏற்கனவே இருந்த இனம் பிசி பட்டியலிலே. ஆனால் இந்த பட்டியலில் இல்லாத இனமெல்லாம் பிற்பட்ட மிகவும், அதாவது பட்டியல் இனத்தில் இருந்த இனமெல்லாம் பிசி பட்டியலுக்கு சென்றதால் எங்களை பார்த்து இவர்கள் அட்டவணை சாதியை சேர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று தரக்குறைவாக பேசும் அவலத்தை செய்தது அந்த பட்டியலில் சேர்த்த இனம் அரசு உத்தரவு. அந்த அரசு உத்தரவு 6/6/1936 ஆண்டிலே நடைபெற்ற சதி. அந்த சதிக்கு ஒரு சில நயவஞ்சக குள்ள நெறிகள் செய்த சதி திட்டத்தினால் எங்களை உயர்ந்த ஜாதியை பட்டியல் இனம் என்று போட்டுவிட்டார்கள். அதனால் நீங்கள் எங்களை பார்த்து சொல்லுகின்றீர்கள். இந்த உலகத்துக்கு உணவு போடுகின்ற சனம் இந்த தேவேந்திர இனம். அதனால் தான் உலக பொதுமறை கண்ட வள்ளுவன் சொல்லுகிறான், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வாள் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று அன்றே சொல்லிவிட்டார். அவ்வாறு இருக்கும்போது எங்கள் பின்னாலே வருகின்ற சமூகம் எங்களை பார்த்து இவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கேவலமாக பேசுவதற்கு உங்கள் நெஞ்சில் கொஞ்சமாவது ஈரம் உண்டா? இரக்கம் இல்லையா? எங்களுடைய அடையாளத்தை மாற்றலாமா? இவ்வாறு மாற்றுவது தவறு என்று உங்கள் மனதில் படவில்லையா? எனவேதான் நாங்கள் கேட்கின்றோம். எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த வரலாற்றை எடுத்த ஐயா தேவ ஆசீர்வாதமும், அவருடைய வழியிலே வந்த ஐயா குருசாமி சித்தர் அவர்களும், ஞானசேகரன் அவர்களும் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி ஆணித்தரமாக புள்ளி விவரத்தை கொடுத்து சென்றுள்ளார்கள். எங்களது வரலாற்று ஆய்வாளர் ரேணுகா மலத்தி அவர்கள் அரசு முத்திரையிலிருந்து எந்தெந்த அதிகாரம் எந்தெந்த சட்டத்திலே நாங்கள்
உயர்ந்த இனம் என்பதை உங்கள் அனைவருக்கும் எடுத்துச் சொன்னார்கள். அந்த வகையிலே பார்க்கும்போது எங்களது மடாதிபதி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய ஒரே மடாதிபதி உயர்ந்த இனமாம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்றைக்குமே உயர்ந்த இனம், தாழ்ந்த இனம் அல்ல என்பதால் அவர் சொல்லுகின்றார், நாங்கள் பசுவை தெய்வமாக போற்றுகிறவர்கள், மருத நிலத்தின் மன்னர்கள், மூவேந்தர்கள், பாண்டியர், சோழர், சேரர் வம்சாவளியினர். இவர்கள் யாருடைய பிள்ளைகள்? மருத நில கடவுள் இறைவனுக்கெல்லாம் இறைவனாக விளங்குகின்ற இந்திரனின் வழித்தோன்றல்கள். அந்த வழித்தோன்றல்கள் என்பதால் தான் மூவேந்தர் வம்சம் என்றார்கள். அந்த மூவேசர் வம்சம் என்பதால் தான் பாண்டியன், சோழன், சேரன் என்ற வகையிலே இந்த சோழ நாட்டிலே உலகமே வியந்து பார்க்கக்கூடிய தந்தை பெரிய கோபுரத்தை அமைத்து கொடுத்த சோழன் எங்கள் பாட்டன், முப்பாட்டன். அந்த முப்பாட்டனுடைய வழி வைர வரிகள் உத்தரகோசம் அங்கே கூடிய எடுத்துக்காட்டு சொன்னார்கள். உலகத்தை ஆளுகின்ற திறமை இந்த தேவேந்திரோட சமூகம் அன்றே குடவோல முறையை உலகுக்கு எடுத்து சொல்வது என்று சொன்னார்கள். ஆக இந்த குடவோல முறையில் தான் இன்று ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் நடைபெறுகின்றது. வம்ச வழி அல்ல, குடவோல முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சியை சிறந்த ஆட்சி என்று சொல்லுகின்றதை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த இனம். குடும்பம் என்ற வகையிலே கூட்டுறவு தத்துவத்தை கொண்டு வந்த இனம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம். ஆக உலக நாகரிகம் தோன்றியது மருத நிலத்திலே. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகை நிலங்களிலே ஓரிடத்தில் தங்கி உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் கற்றுக் கொடுத்த இனம் தேவேந்திர குல வேளாளர் இனமே. ஆகவே உலக நாகரிகத்தை தோற்றுவித்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்றுமே தாழ்ந்தவர்கள் அல்ல. அன்று எப்படி உயர்ந்து இருந்தார்களோ அதே போன்று என்றுமே உயர்ந்தவர்களாக விளங்குகின்றார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த இனத்தை இன்று உலகம் முழுவதும் உள்ள அனைத்து கோயில்களிலும் முதல் பரிவட்டம் கற்றுகின்ற முதல் உரிமை உடைய இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியல் வெளியேற்று 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 பட்டியல் வெட்டி வெளியேற்று 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 பட்டியல் வெட்டி வெளியேற்று. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தேவேந்திர குல வேளாளர்களே ஆர்ப்பாட்டம், தேவேந்திர குல வேளாளர்களே ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் ஆர்ப்பாட்டம், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் ஆர்ப்பாட்டம். ஒன்றுபடுவோம், 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 ஒன்றுபடுவோம். வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.